அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரீக வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, சகலவிதமான கட்டுகள் உடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு மாந்திரீக கலைகளை பொறுத்தளவுக்கு இந்த கட்டுகள் இருந்தா உங்களால மாந்திரீக கலை கத்துக்க முடியாது. எவ்வளோ மந்திரம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ண விடாது. சரியா? இந்த கட்டுகள் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கான சின்ன சின்ன தாந்திரிகங்கள் சின்ன சின்ன தாந்திரிகங்கள் இது ஈஸியான தாந்திரிக முறை. பட் சூப்பரா வேலை செய்யும். சரியா? அத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கண் திருஷ்டி பெரிய ஆபத்துங்க. இந்த கண் திருஷ்டி பார்த்தீங்கன்னா, சூனியத்த விட பெரிய ஆபத்து. ஒரு சூனியத்த பொறுத்தளவுக்கு ஒருத்தன் வச்சிருக்கான்னா நம்ம எடுத்துறலாம். அவன் லட்சக்கணக்குல செலவு பண்ணா நம்ம 1000 கணக்குல எடுத்துறலாம். சிம்பிளா எடுத்துடலாம். வைக்கிறது தான் செலவு. எடுக்கிறது ரொம்ப கம்மி. சரியா? ஆனா, இந்த கண் திருஷ்டி இருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தவன போட்டு படாத பாடுபடுத்தி அவன நடு தெருவுக்கு கொண்டு விட்டுரும். ஒரு தெளிவா சொல்லணும்னா, ஒரு குடும்பத்து மேல கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா, அந்த குடும்பத்து மேல கண் திருஷ்டி இருந்ததுன்னா, உங்க வீட்ல விளக்கே ஏத்த முடியாது. நெறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, "என் வீட்ல விளக்கே ஏத்த முடியல சாமி. ஒரே தூக்கமா வருதுன்றீங்களே." காரணம் என்னன்னா, இந்த கண் திருஷ்டி. இந்த கந்திருஷ்டி பலவிதமான விஷயத்த செய்யும். உங்க குலதெய்வ கோயிலுக்கே உங்களுக்கு போகக்கூடாது. 1. 2வது படுத்த படுக்கையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கும். தூக்கத்தையே குடுக்கும். 1 வாரம் சம்பாரிச்ச பணத்த அடுத்த வாரம் ஃபுல்லா செலவு பண்ண வைக்கும். இது இல்லன்னு யாராலயும் மறுக்கவே முடியாது. அடுத்தது, நீங்க கொஞ்சம் டிப்டாப்பா இருந்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற சொந்தக்காரன், நீங்க வீணா போணும்னு 1 வாரம் விரதம் இருப்பான். புரியுதா? இந்த மாதிரி இந்த திருஷ்டி சகலவிதமான விஷயத்திலயும் நமக்கு ஏற்படுது. யார் யார் என்னென்ன மனநிலைகள்ல நம்மள பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த திருஷ்டி மெயின் ஆபத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல வருது. நெருப்பு, நிலம், காற்று. புரியுதா? நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். அந்த மாரி பஞ்சபூத தத்துவத்துல வருது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தவங்க மண்ண வாரி விட்டு சாபம் விடுறாங்க அப்படின்னா, அது என்ன தத்துவத்துல வருது? நில தத்துவத்துல வருது. எப்பயுமே ஒரு பஞ்சபூத தத்துவத்துல எத நம்ப செஞ்சாலும் அது உடனடியாக நடந்தே தீரும். நீங்க நல்லா பாருங்க, பல குடும்பம் அழியும். காரணம் என்னன்னா, பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சாபத்தால இந்த குடும்பம் அழிஞ்சுதுன்னு கரெக்ட்டா சொல்லுவாங்க. அது பிரசன்னத்துல அக்யூரேட்டா வரும். பிரசன்னத்துல அக்யூரேட்டா நம்மளோட எதிரி யாரு? எதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்றத காட்டும். புரியுதா? அப்போ மண்ண வாரி விட்டுட்டாங்க அப்படின்னால், ஏன் ஒருத்தவங்களுக்கு பலிக்குது அப்படின்னா, அந்த பஞ்சபூத தத்துவம் அங்க வேலை செய்யுது. அங்க மண்ண வாரி விடும்போது நிலத்தத்துவம் அங்க வேலை செய்யுது. அப்போ அந்த காரியம் டக்குன்னு நடக்குது. இன்னொன்னு, நெருப்பு தத்துவம் வேலை செய்யும். நெருப்பு தத்துவம் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம வீணா போணும்னு ஏதாவது ஒரு உக்கிரமான கோவில்ல போயிட்டு என்ன பண்றாங்க? சூடம் ஏத்தி வேண்டிட்டு வராங்களா? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்லயே வயிறு எரிஞ்சு சூடம் ஏத்தி வேண்டி மண்ண வாரி விடுறாங்களா? அப்ப நெருப்பு, நிலமும் அங்க ஆக்டிவேட் ஆகுதா? அப்ப அந்த விஷயம் பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நம்மள உடனே அழிக்குது. சில பேர் கேட்கலாம், சில பேருக்கு எவ்வளவோ மண்ண வாரி விடுறாங்க, சாபம் விடுறாங்க. ஆனா அவங்க மட்டும் அழியவே மாட்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையாவே அந்த போன ஜென்மத்தோட புண்ணிய கர்மாக்கள் அதிகமா இருக்கும். போன ஜென்மத்தோட புண்ணிய கர்மாக்கள் அதிகமா இருக்கும். அஃபெக்ட் ஆகும் தான். ஆகாமலாம் இருக்காது. உடல் ரீதியான உபாதைகள குடுத்துக்கிட்டே இருக்கும். குடுத்தாலும் சரியாறதுக்கான ஒரு வழியும் குடுத்துரும். போன ஜென்மத்தில அவங்க நெறைய புண்ணியங்கள சேர்த்திருப்பாங்க. அந்த ஜென்மத்தோட புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில அவங்கள சில ஆபத்துலருந்து விடுவிக்குது. சொல்லுவாங்கல்ல, "செய்ற தர்மம் தலை காக்கும்" அப்படின்னு சொல்லி. அந்த மாரி சிலர வாழ வைக்கும். ஆனால் மரணம் நல்வழியில குடுக்காது. யார ஜெயிச்சாலும் சரி, யமன ஜெயிக்க முடியாது இல்லையா? அந்த டைம கரெக்ட்டா தூக்கிட்டு போயிடுவாரு.
அதனால இந்த சாபம் வந்து மரணத்தப்போ வச்சு செய்யும். அது எப்படின்னா, மருத்துவமனையில போய் ஊசி, மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட்டுன்னு படாத பாடுபட்டு, படுக்கிற படுத்த படுக்கையிலே மலம், ஜலம் கழிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடும். அதனால தயவு செஞ்சு யாரையும் சாபம் விடாதீங்க. அவங்க படுத்து கிடப்பாங்க. ஆனா, அந்த பாவமும் நம்மள தான் வந்து சேரும். சரியா? அதனால கண் திருஷ்டி தான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே பெரிய ஆபத்தானது. இன்னொன்னு வந்து குலதெய்வ கட்டு. இந்த குலதெய்வ கட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஒருத்தவன அழிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற கலியுகத்தில பொறுத்தளவுக்கு குலதெய்வத்த வந்து பார்த்தீங்கன்னா, கட்டு கட்டலாமா? குலதெய்வத்த கட்டிடலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கட்ட முடியாது. குலதெய்வத்தலாம் வந்து கட்ட முடியாது. ஆனால், அந்த தெய்வம் உங்க வீட்டுக்கு வராத மாரி தடை பண்ணலாம். புரியுதா? அந்த குல தெய்வத்த கட்ட முடியாது. எப்பேர்ப்பட்ட தெய்வத்தையும் கட்ட முடியாது. தெய்வம் வந்து எல்லாத்தையும் கடந்தது. ஒரு ஒளி ரூபம். புரியுதா? அத யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால், அது உங்க வீட்டுக்கு வராத மாதிரி தடை பண்ணலாம். நீங்க உங்கள வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகாத மாரி தடை பண்ணலாம். அதுக்கு வழி இருக்கு. அது நெறைய விஷயங்கள் பண்ணலாம். அது இப்பலாம் வந்து மாந்திரிகர்கள் வந்து சிலர் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, "உங்க குலதெய்வத்த கட்டிட்டாங்க, குலதெய்வத்த கட்டிட்டாங்க." அப்படின்னு போய் இந்த குறி கேட்குறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. குலதெய்வத்த கட்டுறதுக்கான ஆட்கள் வந்து இருந்தாங்க. இப்பயும் இருக்காங்க. ஆனா வந்து அந்த மாரி பாவ செயல்லாம் செய்ய மாட்டாங்க. புரியுதா? பாவ செயல்லாம் செஞ்சு யாரையும் வந்து வீணாக்கிக்க மாட்டாங்க. சிலர் இருந்தாங்க பணத்துக்காக செஞ்சு, இப்பலாம் அது எல்லாரும் பணத்துக்காக ஒருத்தவங்கள அழிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில உள்ள கருவ அறுத்தோம். கருனா குழந்தைங்கள் வம்சத்த இருக்காம ஆக்கி விட்டுடும். அதனால நெறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் அத பண்ண மாட்டாங்க. இவ் சம்மந்தப்பட்டவங்கள கோயிலுக்கு போகாத மாதிரி வேணா தடை பண்ணி இது பண்ணலாம். ஒருத்தனோட திருஷ்டியே திருஷ்டியே பலவிதமான திருஷ்டி இருக்கு. அந்த திருஷ்டியிலருந்து நம்மள பார்த்துக்கலன்னா, ஒருத்தவன் அடிப்படை பிச்சைக்காரனாயிடுவான். நெறைய கிளையண்ட் என்ட்ட சொல்லுவாங்க, "நல்லா வாழ்ந்தேன் சார் நானு. இன்னைக்கு நான் நடுத்தெருவுல இருக்கேன். சொந்த வீட்ல இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து வாடகை வீட்ல இருக்கேன்" அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த திருஷ்டி மட்டும் தான். இதுலருந்து உங்களால யாருமே மறுக்கவே முடியாது. இப்போ இதுலருந்து வெளிய வரதுக்கான விஷயங்கள் நெறைய இருக்கு. நீங்க எந்திரம், மந்திரங்கள்லாம் உருவேத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலத்துக்கு உங்களால வெளிய வர முடியாது. அது இருக்கு. நான் தரேன். அது கிளாஸ்ல வந்து நான் போக போக நான் தரேன். ஆனா, இந்த கலைகளுக்கு முதலாக நீங்க டெய்லியும் பண்ணிக்க வேண்டிய சில முறைகள வந்து நம்ம பார்ப்போம். அத நீங்க பண்ணீங்கனாலே, நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிய வந்துரும். இப்பயும் நான் மந்திரங்கள் குடுப்பேன். இதுவும் வந்து பஞ்சாட்சரத்த வச்சு தான் வரும். புரியுதா? பஞ்சபூதத்த வச்சு ஆக்டிவேட் பண்ற மாரி தான் இருக்கும். இது நல்லாவே வேலை செய்யும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய மந்திரங்கள் நீங்க உருவேத்திக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மந்திரம் 100ல கோடி % வேலை செய்யும். ஆனால், அதுக்கு நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு நாட்கள வீணாக்கிடும். ஈஸியான முறையில தந்திரமா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கல இந்த மாரி கட்டுகள விலக்கிக்கணும். விலக்கிக்கிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சம்பாரிக்கிறதுக்கு மெயினு வருமானம் வராதுங்க. வருமானத்த முடைக்கணும். திருஷ்டிகள், கட்டுகள் இருந்தாலே உடம்பு வலி, இடுப்பு வலி, மருத்துவ செலவு, வீண் விரயம், உடம்பு சரியில்லாம போறது, யாருக்காவது கை, கால் குடைச்சலு, எ இந்த மாரி சகலவிதமான பிரச்சனைகளும் குடுக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்க. புரியுதா? ஒரு எடுத்தோனே எனக்கு முழுமையா அந்த மந்திரத்த படிங்க, இந்த மந்திரத்த படிங்கன்னு குடுத்துட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆனா, இதுலருந்து நீங்க கடந்து வரும்போது தான் நீங்க ஒரு வெற்றிய காண்பீங்க. சும்மா வந்து இந்த மந்திரத்த படிங்க, இதுக்கு அது வேலை செய்யும், இதுக்கு அது வேலை செய்யும், இதுக்கு சூப்பரா வேலை செய்யும், அத பண்ணிடலாம், இத பண்ணிடலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. திருஷ்டியில மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பேர்ப்பட்ட மந்திரவாதியா இருந்தாலும், திருஷ்டியில மாட்டிக்கிட்டா பிச்சை எடுக்கணும். நம்ப குருமார்கள் அனைவரும் திருஷ்டிலருந்து வெளிய வரத்துக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம தாத்தா, பாட்டிகள்லாம் என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனா சுத்தி போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ப சில விஷயங்கள சுத்தி போட்டுக்கணும். அந்த காலத்துலலாம் வந்து நல்லா ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க. எந்த திருஷ்டியும் யாரையும் வந்து அஃபெக்ட் ஆகல. ஆனா இப்ப திருஷ்டி இருந்தது. அப்போ சிசிடிவி கேமரா யாரும் இல்ல. கெழவிங்க தான். நெறைய சிசிடிவி கேமரா கெழவிங்க இருந்தது. இப்ப நிஜமாலே சிசிடிவி கேமரா வந்துருச்சு. அதுவே அதுங்க கண்ல பட்டாலே நம்ம வந்து பிச்சை தான் எடுக்கணும். புரியுதா?
ஒருத்தவங்கள பின்னாடி பொருளை பேசுறதுமே திருஷ்டியோட கணக்கு தான். இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு ரியாலிட்டி லைஃப்ல என்ன நடக்குதோ நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுலேருந்து வெளியே வரத்துக்கான சில விஷயங்களை நம்ம சிம்பிளாக பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மந்திரம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஓம் நமசிவாய சரவண பவ. என்னிடம் உள்ள சகலவிதமான கட்டுகளை அறுத்து எரித்து போடு. ஓம் நமசிவாய சரவணபவ. என்னிடம் உள்ள சகலவிதமான கட்டுகளை அறுத்து எரித்து போடு. ஓம் நமசிவாய என்னிடம் உள்ள ஓம் நமசிவாய சரவணபவ. என்னிடம் உள்ள சகலவிதமான கட்டுகளை அறுத்து எரித்து போடு அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு 27 தடவையோ ஒரு நல்லா மனப்பாடம் மனசில் டக்குன்னு சரளமாக ஓடுற மாதிரி இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் எல்லையில் உள்ள எல்லை கோயில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அது அம்மன் கோயிலாக இருக்கலாம், இல்லை ஆண் தெய்வ கோயிலாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், இல்லையா விநாயகராக கூட இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அந்த கோவிலுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுவும் முச்சந்தியில் உள்ள கோவில்களுக்கு ரொம்ப பவர் வைப்ரேஷன். சரியா? ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒரு கடையில் பேரம் பேசாமல் வாங்கிக்கோங்க. நம்ம பெரிய பெரிய பொருளுக்கே பேரம் பேசாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த ஒரு 10 ரூபா எலுமிச்சம்பழத்துக்கு அங்கே எனக்கு 5 ரூபாய்க்கு கொடு 3 ரூபாய்க்கு கொடுத்துலாம் அங்கே பேரம் பேசிகிட்டு இருக்காதீங்க. 10 ரூபானா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. எவ்வளோன்னுலாம் கேட்காதீங்க. அந்த பழத்துக்கான 10 ரூபா இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பாத்ரூமுக்கு போயிட்டு, ஜென்ஸாக இருந்தீங்கனால், ஆண்களாக இருந்தால் பாத்ரூம் உள்ள போயிட்டு வெறும் இடுப்பில் டவல் மட்டும் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு உடம்ப ஒரு கிழக்கு பக்கம் ஃபஸ்ட்டு நின்றுக்கோங்க. அப்படியே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, குளிக்கிற இடத்துல. எதுக்காக குளிக்கிற இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் இப்போ ஹால்லேயோ இல்லை பூஜை ரூம்லேயோ பண்ணிங்கன்னா குழந்தைங்க இருக்கும், இல்லை வயசில் பெரியவங்க இருப்பாங்க. நீங்கள் சுத்தம் போது அது ஏதாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த திருஷ்டி அவங்கள தொந்தரவு பண்ணிடும், அஃபெக்ட் பண்ணும். உங்களோட கருமாவை உங்கள் உடம்பு விட்டு இறக்கும்போது அவங்களையும் தொந்தரவு பண்ணிடும். அதனால் சொல்கிறேன். கழிவறையில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலான்னா, குளிக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு கிழக்கு பக்கமாக ஃபஸ்ட்டு நில்லுங்க. நின்றுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் வலது கையில் வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை தலையை 27 தடவை சுற்றணும். ஓம் குருவே துணைன்னு சொல்லலாம். ஓம் குருவே துணைன்னு சொல்லலாம். இல்லைனா சகல கட்டுகளையும் அறுத்து எரித்து போடு. சகல கட்டுகளையும் அறுத்து எரித்து போடு. ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன். அதை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த சகல கட்டுகளையும் அறுத்து எரித்து போடுன்னு சொல்லி 27 தடவை சொல்லிக்கிட்டே தலையை சுற்றிக்கணும். அதே மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு திரும்புங்க. வடக்கு பக்கம் உங்கள் உடம்பு மட்டும் அப்படியே திருப்பிக்கோங்க. வடக்கு அதே மாதிரி 27 தடவை. கிழக்கு பக்கம் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி வடக்கு பக்கம். அப்படியே திரும்பி தெற்கு மேற்கு. வடக்கு இது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இந்த 4 திசையும் உங்கள் தலையில் எலுமிச்சை பழத்தை சுற்றிக்கிறீங்க. சுற்றிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு மாதிரி கிழக்கில் நின்றுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே தடவி எடுக்கணும். தடவி எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் சொல்லுங்கள், என்கிட்ட உள்ள தடங்கள் தடை வரப்போ தடைப்பட்ட பணம் எல்லாமே வந்துடணும், என்கிட்ட உள்ள தடைகள் எல்லாத்தையும் அறுத்து போடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு அழுக்கான சட்டையை கூட போட்டுட்டு நான் ஏதாவது கோயிலுக்கு போயிடுங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லை கோயிலில் போயிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை சாமிகிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை அந்த கோவிலில் நின்றுட்டு அங்கே போயிட்டு ஒரு 9 சுற்று சுற்றிக்கிட்டு காலில் மிதிச்சிருக்கேன். மிதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு உள்ள திருஷ்டி தடை தடங்கள் பொச்சிரிப்பு போகாமல் எதுவாக இருந்தாலும் அந்த 1 வீக் வரைக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தோணும். ஆனால் செஞ்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும். தூங்கிடுங்க. ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது. சுற்றி போட்டதுக்கப்புறம் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. அது வண்டி ஓட்டாதீங்க. வண்டியோ காரோ ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணி தூக்கத்தை வர வச்சிரும். அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. புள்ளி இல்லாம ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு, உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க சரவுண்டிங்ல ஏதாவது ஒரு ஜீவ சமாதி, அப்படி இல்லனால் ஏதாவது ஒரு காவல் தெய்வம், நல்ல உக்கிரமான தெய்வம், ஆண் தெய்வமோ, பெண் தெய்வமோ, அந்த தெய்வத்திட்ட போயிட்டு இந்த எலுமிச்சம்பழத்த எடுத்துட்டு போம்போது அத அலசிட்டு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் நேரா கொண்டு போய் கோயில்ல வைக்காதீங்க. இல்ல கோவில்லயே பழத்த வாங்குனீங்கன்னா கூட அந்த பழத்த அலசிட்டு வாங்குங்க. வாங்கிட்டு அந்த கோவில்ல கொண்டு போயிட்டு அந்த தெய்வத்தோட மடியில வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டி விடுங்க. சரியா? வீட்டு வாசல்ல அந்த 5 எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே முடிஞ்சால் அதில மஞ்சள் குங்குமம், அந்த கோயிலோட விபூதி குங்குமத்தையும் அதிலேயே போட்டு கட்டி விட்டுருங்க வாசல்ல. அந்த பழம் இருக்கிற அந்த காஞ்சு போதா, அழுகி போதான்னு பாருங்க. காஞ்சு போச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அழுகி போச்சுன்னா திரும்பி வாங்கிட்டு வந்து கட்டிடுங்க. அந்த மாரி வார வாரம் நீங்க இத பண்ணீங்கனாலே, உங்ககிட்ட உள்ள தடை, தடங்கள உங்கள எவனாவது கெட்டது நெனைக்கணும்னு நெனச்சாலே, அவன இருக்கிற இடத்த விட்டு கெளப்பி விட்டுரும். புரியுதா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேங்கா. தேங்கா இருக்கு இல்லையா? இப்ப லேடீஸ்க்கும் செய்யலாம், குழந்தைங்களுக்கும் செய்யலாம். அந்த எலுமிச்சப்பழம் முறை சொன்னோம் பார்த்தீங்க இப்ப லேடீஸா இருந்தாங்கன்னா, சும்மா அப்படியே அப்படியே போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு சும்மா அப்படியே தலைய மட்டும் ஆண்களுக்கு மட்டும் தான் டவுல் கட்டிட்டு சுத்தணும். பெண்கள் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே இருந்துகிட்டு, தலைய ஒரு ஒரு தசைக்கும் 27, 27, 27 சுத்து சுத்திட்டு, அந்த சுத்தி முடிச்சதுக்கப்புறம், அப்படியே லேடீஸ் என்ன பண்ணுங்க, அப்படியே ஃபேமிலியோட போயிட்டு அந்த கோவில்லயே போயிட்டு, அந்த எலுமிச்சப்பழத்த மிதிச்சிரலாம். அந்த மாரி பண்றது ரொம்ப சிறப்பு. இந்த தேங்காவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த தேங்காவ எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் ஒண்ணு வாங்கிட்டு, அந்த தேங்காய்ல நான் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய சரவண பவ. என்னிடம் உள்ள சகலவிதமான கட்டுகளை அறுத்து எறித்து போடுன்னு சொல்லியிருப்பேன்ல. இந்த மந்திரத்த அந்த தேங்காய்ல கருப்பு மார்க்கரால எழுதிடுங்க. கருப்பு பென்னு இல்ல மார்க்கர் அதுல எழுதிட்டு, அந்த தேங்காவ என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் உங்க தலையில வைங்க. இத வந்து வீட்லயே எழுதிடலாம். வீட்லயே எழுதிட்டு, அதே மாரி பாத்ரூம்ல போயிட்டு 5 நிமிஷம் உங்க தலையில 5 நிமிஷம் கூட இல்ல, ஒரு 2 நிமிஷம், இல்ல ஒரு 2 செகண்ட் உங்க தலையில அப்படியே வைங்க. எப்படின்னா, அந்த உங்க உங்க உடம்புல உள்ள திருஷ்டி ஃபுல்லா அந்த தேங்காய்ல ஏறுற மாரி ஒரு கற்பனை. தலையில வைங்க. அப்புறம் ஷோல்டர்ல சோத்து கை பக்கம் கொஞ்ச நேரம், இடது கை பக்கம், பீச்ச கை பக்கம் கொஞ்ச நேரம். அப்புறம் உடம்புல கொஞ்ச நேரம். இது எதுக்குன்னா, உங்களோட திருஷ்டி ஃபுல்லா அந்த தேங்காய்ல ஏத்துற மாரி ஒரு சிந்தனைகள். அப்படியே அந்த ஓம் நம சிவாய சரவண பவாய என்னிடமுள்ள சகல விதமான கட்டுகளை அறுத்து எடுத்து போடுன்னு இந்த மந்திரத்த அப்படியே சொல்லிக்கிட்டே உங்க உடம்பு ஃபுல்லா அப்படியே தடவி எடுத்துட்டு, இந்த தேங்காவையும் எல்ல கோவில்ல போயிட்டு நல்லா வேகமா அடிச்சு உடைச்சுட்டு வந்துருங்க. இந்த மாரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே, உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட தங்கு தடைகள் எதுவா இருந்தாலும் உங்கள விட்டு விலகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குளிக்கிற தண்ணீல தயவு செஞ்சு கல் உப்பு போட்டு குளிங்க. நம்ப உடம்புல உள்ள சில கருமாக்கள அது அ கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல இருக்கிற கருமாக்கள அது அப்படியே வெளிய எடுத்து விட்டுரும். இன்னொன்னு குளிக்கிற அறையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல கல்லு உப்பு போட்டு வைங்க. இன்னொன்னு வாசல்ல வந்து கல்லு உப்பு போட்டு டம்ளர்ல வைங்க. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லிட்டு போல. டம்ளர்ல கண்ணாடி டம்ளர்ல கல்லு உப்பு போட்டு வைக்கிறீங்கன்னா, அது ராகு கேதுவோட இயக்கமா இருக்கு. அதனால நீங்க அந்த மாரி பண்ணலாம். இன்னொன்னு உங்களுக்கு புடிச்ச கோவில்ல போயிட்டு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு உங்க குலதெய்வ கோயிலுக்கு முக்கியத்துவம் குடுத்து தங்கிட்டு வரலாம். நான் எனக்கு குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலன்னா, இந்த திருஷ்டிய செஞ்சு முடிச்சுட்டு உங்க குலதெய்வ கோயில்ல போயிட்டு நீங்க படுத்திருந்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்னொன்னு, வீட்ல திருநீற்று பச்சிலை அப்படின்னு ஒரு செடி வந்து கடையில விக்கும். அந்த நர்சரிலலாம் போய் கேட்டீங்கன்னா, திருநீற்று பச்சிலை அப்படின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடிய வாங்கிட்டு வந்து வீட்ல வளர்க்கறது ரொம்ப விசேஷம். நீங்க எங்க வெளியில போனாலும் அந்த திருநீற்று பச்சிலையில கொஞ்சோண்டு விபூதிய வச்சு அப்படியே எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லது. அதுல இருக்கிற இலைய ஒண்ணு பிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டீங்கனாலும், உங்களுக்கு சகலவிதமான காரிய தடங்கள் வந்து விலகும். இன்னொன்னு, நவதானியம் ஒரு ரூ. 20க்கு வாங்கிக்கங்க. நவதானியம் ஒரு ரூ. 20க்கு வாங்கி, அந்த நவதானியத்த ஒரு பேப்பர்ல வச்சு மடிச்சு, தலகாணிக்கு அடியில வச்சு படுத்துருங்க. படுத்துட்டு மறுநாள் எடுத்து, உங்க தலைய ஒரு 9 தடவ சுத்திட்டு, அந்த நவதானியத்த எங்கேயாவது ஒரு ஓடுற தண்ணீல தூக்கி போட்டுருங்க. அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னா கூட, உங்ககிட்ட உள்ள திருஷ்டிகள் வந்து விலகிடும். தினமும் எலுமிச்சப்பழம் சுத்தி போடலாமா? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தாராளமா செய்யலாம். தினமும் நீங்க வீட்டுக்கு வரும்போது, இல்ல வீட்ல உள்ள புள்ளைங்களுக்கு தினமும் சுத்தி போடலாமான்னா, தாராளமா சுத்தி போடலாம். எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது. புரியுதா? இன்னொன்னு என்னன்னா, உங்க வீட்ல பூசணிக்காய் வந்து ரெகுலரா அறுத்து வைங்க.
பூசணிக்காய் வந்து எப்போ பண்ணுறீங்கன்னா, அ ராவு காலத்தில, ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில பூசணிக்காய் வாரம் வாரம் அறுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லன்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில வந்து அறுத்து வைங்க. பூசணிக்காய் வந்து சனிக்கிழமை ராகு காலம், அப்படி இல்லன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில வாரம் மாத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு என்ன பண்ணலான்னா, பச்சை கற்பூரம் அப்படி இல்லன்னா சூடம். இத எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, உங்க உடம்பு ஃபுல்லா அத தடவி எடுத்துருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலா சூடம் ஏத்தி, அதுக்கப்புறம் தான் நம்மள சுத்தி கொண்டு போய் போட்டுருவோம். இது இன்னொரு முறை என்னன்னா, உடம்பு ஃபுல்லா அந்த பச்சை கற்பூரம் சூடத்த உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு தடவி எடுத்துட்டு, ரோட்ல வச்சு சூடத்த ஏத்திருங்க. ஏத்திட்டு நீங்க கை, கால கழுவிட்டு வீட்டுக்கு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கனாலும், உங்க திருஷ்டி உங்கள விட்டு போயிடும். இன்னொன்னு, குளிக்கிற தண்ணீல பசும்பால் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் ஊத்தி குளிச்சாலும், உங்களுக்கு திருஷ்டிகள் உங்கள விட்டு போயிடும். இன்னொன்னு, குளிக்கிற தண்ணீல துளசி, கருந்துளசி, இந்த தொட்டாசுருங்கி இலை, இந்த மாரி போட்டு குளிச்சாலும் உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளும் உங்களை விட்டு போயிடும். அதே மாதிரி குளிக்கிற தண்ணீல பெருமாள் கோவில் தீர்த்தத்த நீங்க ஊத்தி குளிச்சீங்கனால், உங்களுக்கு உள்ள எப்பேர்ப்பட்ட கண் திருஷ்டியா இருந்தாலும் போயிடும். இத வாரம் வாரம் ரெகுலரா பண்ணுங்க. இன்னொரு மந்திரம் ஒண்ணு சொல்றேன். அந்த மந்திரத்த உங்க வீட்டு வாசல்ல எழுதி வச்சுருங்க. வீட்டு வாசல்ல எழுதி வச்சுருங்க. அப்படி இல்லன்னா உள் பக்கத்துல கூட எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மஞ்சள் மாரி பூசிடுங்க. அப்படி இல்லையா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து அந்த மந்திரத்த ஒரு 27 தடவ அழகா எழுதி, அத அப்படியே மடிச்சு ஒரு மஞ்ச கலர் நூலால கட்டி உங்க வீட்டு வாசல்ல கட்டி விட்டுருங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். வாகன விபத்து வராது. ஆயில்ல எப்பேர்ப்பட்ட கண்டம் இருந்தாலும் விலக்கி குடுத்துரும். விலக்கி குடுத்துரும்னா, அது காரணமில்லாத வர மரணத்த விலக்கி குடுத்துரும். இன்னொன்னு வந்து வீட்ல சகல விதமான தங்கு, தடை எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி குடுத்துரும். இதுவே வந்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம் அப்படின்ற மந்திரத்த ஒரு யானத்துல தண்ணிய ஊத்தி, அதுல இந்த மந்திரத்த நல்லா ஜெபம் பண்ணி, உங்க வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட தடையும் ஒரே நாள்ல அறுத்து எரிச்சு விட்டுரும். எப்பேர்ப்பட்ட தடையும் ஒரே நாள்ல அறுத்து எரித்து போட்டுரும். அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, விநாயகருக்கு அனுதினமும் சங்கடஹர சதுர்த்தி, இல்ல சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தியில நீங்க தேங்காய் எண்ணெய் விளக்கு ரெகுலரா போடுறது ஆக சிறந்தது. ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? இன்னொன்னு என்னன்னா, யாருகிட்ட பேசினாலும் மறுபடியும் சொல்றேன், நெறைய ரகசியத்த வெளிப்படையா சொல்லாதீங்க. அது ஒரு பெரிய ஆபத்த குடுத்துரும். குழந்தைங்களுக்கு அ பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வசம்பு வசம்பு சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நெத்தியில வச்சுக்கிட்டே இருங்க. இப்ப சிலர்லாம் வந்து வைக்கிறது கிடையாது. அத எல்லாரையும் நான் சொல்லல. சிலர் வைக்கிறதில்ல. ஆனா அது தப்பு. வைங்க. இல்ல உங்க குடும்பத்தில வயசுல பெரியவங்க, மாமியார், பாட்டி, மாமனார் அவங்கலாம் இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு செய்றது ரொம்ப சிறந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அது பலத்த குடுக்கும். சரியா? பொதுவாவே குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா, முருகர் கோயிலுக்கு கூட்டு போங்க. அதே மாரி உங்க குலதெய்வத்தோட அருமைகள பத்தி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு போய் விவரம் புரியும்போது சொல்லுங்க. நாங்க இல்லன்னாலும் இது உன்னோட குலதெய்வம். நீ தான் வழிநடத்தி கொண்டு போணும் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. பொதுவாவே ஒரு ஜாதகத்துல குலதெய்வ சாபமும், முன்னோர்கள் சாபமும் வந்துருச்சுன்னா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த ஸ்டேஜே எடுத்து வைக்க முடியாது. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறானுங்கன்ற மாரி சறுக்கி, சறுக்கி, சறுக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து காரிய தடங்களுக்கு இந்த மாரி பண்ணலாம். இந்த காரிய தடங்கள நீங்க நிவர்த்தி பண்ணீங்கன்னா தான், நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். நாளைக்கு இன்னும் நெறைய புது புது விஷயங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.